வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டீ கூட சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு போண்டா பண்றது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 1/2 கிலோ பல்லாரிய நீல வாக்குல கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 1 கிலோவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு தோல் உரிச்சு அதை ஸ்மாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அது கூட நம்ம நீல வாக்குல வெட்டி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பல்லாரி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதை ரொம்பலாம் வதக்க வேணாம். கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக கண்ணாடி பதம் வந்த வரைக்கும் போதும். அது மாதிரி வதக்கிக்கலாம். நான் கொத்தமல்லி வெட்டி வச்சிருக்கேன். இப்போ இந்த பல்லாரி பார்த்தீங்கன்னா நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதுக்கு கூட நம்ம வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா போதும், ரொம்ப அதிகமா போட தேவையில்லை. இப்போ இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் காயப்பொடி போட்டிருக்கேன், பெருங்காய பொடி. இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் மசாலாவும் அதில் கோட்டட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போக நான் இதுக்கு ஒரு குட்டி மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகா. நான் ஒரு 4 மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். இதோட சீக்கிர மசாலா இதுதான். நான் தனியாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கு தேவையான உப்பெல்லாம் போடலை இது வரைக்கும். ஏன்னா இதெல்லாமே நார்மலாக வதங்குற மாதிரியே தான் வதங்க விட்டுருக்கோம். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, மிளகா, பூண்டு, சீரகம், கருவேப்பிலை போட்ட அந்த மசாலா, அதை இதில் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரமாக இருந்ததுன்னா சாப்பிடும்போது, இது டீ கூட சாப்பிட்றதுங்கிறதுனால ரொம்ப காரமாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஒரு மீடியமான காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது நல்லா அந்த மசாலா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க.
இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிறதான உருளைக்கிழங்கை இதுல சேர்த்துக்கலாம். அது உருளைக்கிழங்கும் அந்த வெங்காய மசாலாவும் எல்லாம் ஃபுல்லும் மிக்ஸ் ஆகுற மாதிரி, ஒன்று கூட மிக்ஸ் இல்லாமல் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இல்லாமல் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாக ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சுக்கலாம். அது ஆனதுக்கப்புறம் நம்ம கையிலேயே குட்டி குட்டி பால்ஸாக அதை பண்ணிக்கலாம். அதாவது உருண்டை பிடிச்சிக்கலாம். அந்த உருண்டை லெமன் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக வேணாம், அது மாதிரி ரொம்ப சின்னதாகவும் போடாதீங்க. ஒரு மீடியமான ஒரு லெமன் சைஸில் இருந்ததுன்னா நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நம்ம பால்ஸ் இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து பண்ணி வச்சோம் அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் ட்ரையாக விடுறதுக்கு, காய விடுறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் அது காஞ்ச மாதிரி இருந்தால் தான் நம்ம எடுத்து அடுத்தால ஒரு மிக்சர் பண்ண போகிறோம். அந்த மிக்சரில் இது முக்கி அப்புறம் எண்ணெயில் பொரிக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி பொரிக்கும்போது நல்லாயிருக்கும். அந்த பால் உடையாது. ஸோ அது மாதிரி பால்ஸ் போட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதை கொஞ்சம் ட்ரையாக விட்டுடலாம். இப்போ பால்ஸ் எல்லாம் ட்ரை ஆகட்டும். நம்ம இதுக்கான அந்த மிக்சரை ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 300 கிராமுக்கு கடலை மாவு எடுத்திருக்கிறேன். நான் நிறைய குவான்டிட்டியில் பண்ணுறதுனால அப்படி எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க. அதில் நான் உப்பு, காயப்பொடி காயப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு அந்த மாவோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ இருக்கோ அதுக்கு பொறுத்து டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் எனக்கு காரத்துக்காக 1/2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் நான் மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. கூடுதலாக வேணுங்கிறவங்க டேஸ்ட்டை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தோசை மாவு இருக்கு இல்லையா, அது ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கலாம். தோசை மாவு நல்ல ஸ்மூத்தாகவும் அண்ட் நம்ம போடுற அந்த வடை நல்ல ஃப்ளஃபியாகவும் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணலாம். 1 டம்ளர் தண்ணி போதும். ரொம்ப தண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிடும். அதனால 1 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம மிக்ஸ் பண்ணுற இந்த மிக்சர் ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதாவது நம்ம பால்ஸை போட்டு முக்கி எடுக்கும்போது அதுக்கு மேலே ஒரு திக்கான லேயராக இது கோட் ஆகணும். அந்த மாதிரி திக்காக இருக்கணும். ரொம்ப கட்டியாக வடை போடுற மாதிரி தேவையில்லை, கொஞ்சம் லிக்விடாக இருக்கலாம். பட் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம எடுத்து ஊற்றும் போது அதில் கோட் ஆகுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பால் பண்ணி வச்சிருந்த பால்ஸும் ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிற நேரத்தில் சூடானதும் நம்ம பால்ஸ் எடுத்து அந்த மாவில் போட்டு டிப் பண்ணிட்டு அதை அழகாக அப்படியே கொண்டு எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போடும்போது பார்த்து போடுங்க, கையை உள்ள விட்டுறாம. முடிஞ்ச அளவுக்கு மாவு திக்காக இருந்ததுன்னா அந்த குச்சி குச்சி மாதிரி வர்றதெல்லாம் வராது. ஸோ பார்க்கறதுக்கு அந்த பால்ஸ் மட்டும் இருக்கும், அது அழகாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம இதை நல்லா பொரிச்சுக்கலாம்.
எப்போவுமே எண்ணெயில் பொரிக்கும் போது போட்ட உடனே வந்து கரண்டியை போடக்கூடாது. ஸோ 2 செகண்ட் கழிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து லைட்டாக கிண்டி விடணும். ஸோ அது மாதிரி கிண்டி விட்டுட்டு மாற்றி விட்டோம் அப்படின்னா அது வேகிறது எல்லா பக்கமும் ஒன்று போல் வேகும். நம்ம திருப்பி திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். இதை வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா உள்ளே இருக்கிற மசாலா வந்து நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி தான் பால் பண்ணியிருக்கோம். அதனால் மேலே இருக்கிற மாவு மட்டும் வெந்தால் போதும். ஸோ அந்த மாவு சைடு இருக்கு இல்லையா, அது மட்டும் லைட்டாக ப்ரௌன் கலரில் கோல்டன் ப்ரௌன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்தால் போதும். அந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா லைட் கோல்டன் ப்ரௌனில் வந்து எடுத்துடலாம். இதை நல்லா எண்ணெயை வடிக்கிட்டு ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கலாம். பாருங்கள், அழகான சூப்பரான டீ டைம் ஸ்நாக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக வீட்லேயே பண்ணி